ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு துரன் அகாடமி. நம்ம இன்னைக்கு இந்த வீடியோ பற்றியில் என்ன பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, டாபிக் வைஸ் மேக்ஸில் நம்ம வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆல்ரெடி வந்து டைம் அண்ட் ஒர்க்கும் எல்சிஎம் அண்ட் எஸ்சிஎஃப் நம்ம வந்து பார்த்துட்டோம். சரிங்களா? ஸோ அதுக்குண்டான பிளேலிஸ்ட்க்கு கொடுத்துருக்கேன். இந்த வீடியோ பதிவில் வந்து பார்த்தீங்கன்னா ரேஷியோலேருந்து பார்ட் 2 பார்க்க போகிறோம். ஏன்னா இதுக்குண்டான பார்ட் 1ம் ஆல்ரெடி நம்ம வந்து போட்டுரும். சரிங்களா? ஸோ பார்ட் 2ல இந்த மாடலில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 7 கணக்கிட்ட நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஒன் வேணா பார்க்கலாமா? சரி, ஓகே. ஸோ அதுக்கு முன்னாடி போன மாடலுக்கு உண்டான ஆன்சர் கீ பார்த்துரும். அந்த ஹோம்ஒர்க் உண்டான கீ ஆன்சர் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு கொஸ்டினுக்கு ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, A/B = 3:7 மற்றும் B = 7:6 எனில் CCA மதிப்பெண் அப்படின்னா 2:1. ஓகேவா? அடுத்தது ரெண்டாவது கேள்வி வந்து பின்வருவனவற்றில் எந்த விகிதம் பெரியது அப்படிங்கும்போது 21:29 தான் பெரிய விகிதம். ஓகேங்களா? ஸோ அவ்வளோதான். அடுத்தது இன்னைக்கு நான் கணக்கு பார்க்கலாம். ஓகே, ஃபர்ஸ்ட் கணக்கு பாருங்க. x/y = 3:4 எனில் 4x + 5y 5x - 2y இன் மதிப்பு காண்க. ஓகேவா? என்னன்னா ஈஸ்ட் வச்சு எக்ஸுக்குண்டான வேல்யூ ஒய்க்குண்டான வேல்யூ நம்ம வந்து பார்த்தா இந்த ஈக்குவேஷன் வந்து நம்ம சப்ஸ்டியூட் பண்ணோம் அப்படின்னு நமக்கு ஆன்சர் கிடைச்சிடும். ஓகேவா? 4x எக்ஸுக்கு என்ன வேல்யூ 3, அப்போ 4 × 3 + 5 × ஒய்டு வேல்யூ எவ்வளோ 4 ஈஸ்ட்டு 5 × x வேல்யூ எவ்வளோ 3 மைனஸ் ஒய்டு வேல்யூ எவ்வளோ 4. இப்போ இருக்குங்க 4 3 12 5 4 20 ஈஸ்ட்டு I 3 5 மைனஸ் 4 8. இப்போ கழிச்சா வரும் 32:7. ஓகேங்களா? ஆன்சர் என்ன வருது? ஆன்சர் ஆப்ஷன் ஏப்பா, 32:7. சரிங்களா? 4 3 12 5 4 20. சரிங்களா? அடுத்த கணக்கு அவ்வளோதான். ஸோ அப்போ இதுமாதிரி கணக்கு கொடுக்குறான் அப்படின்னா x/y கொடுக்கும்போது அதுக்குண்டான வேல்யூ அந்த எக்ஸோட வேல்யூ ஒய்டு வேல்யூ அந்த சமன்பாட்டில் பிரதிட்டும் போதும் நமக்கு ஆன்சர் வந்து கிடைச்சிடும். சில நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஏபின்னு கேட்பாங்க. ஏபின்னு கேட்டாலும் சரி, எக்ஸ்ஒய்னு கேட்டாலும் சரி, இதே ஃபார்முலா தான். ஓகேவா? அடுத்து பாருங்க, இதில் இன்னொரு கணக்கு. ஓகேவா? ஸோ இந்த கணக்கு போடுறது மாதிரி இதுக்கு முன்னாடி இந்த கணக்கு இருக்குது, இதை போட்டலாம். இதை போட்டு அதை போட்டால் ஈஸியாக இருக்கும். அதாவது இது எல்லாமே விகித சமம் அப்படின்ற கான்செப்ட் தான். ஓகேவா? நம்ம போன டாப்பிக்கில் வந்து பார்த்தா ரேஷியோ பார்த்தோம். இப்போ வந்து பார்த்தா ரேஷியோ ப்ரொபோர்ஷன், அதாவது விகித சமம். அப்போ விகித சமம் அப்படின்னா விகிதத்தை சமப்படுத்தக்கூடிய முறை தான் சொல்கிறாங்க. ஓகேவா? 4, 16, 7 4வது விகிதத்தை காண்க. இப்போ 4வது இந்த நம்பரை எப்படி எழுதுறோம் அப்படின்னா 4:16 7. ஓகேவா? இது 1வது விகிதம், இது 2வது விகிதம், இது 3வது விகிதம், 4வது விகிதம் என்னன்னு தெரிய எக்ஸ்னு வச்சுக்கலாம். இந்த மாதிரி கொடுக்குறாங்க அப்படின்னும் என்ன பண்ணோம் அப்படின்னா இந்த முதல்ல 2 விகிதம் ஓகேவா எதை பேஸ் பண்ணி இருக்கோ அதுதான் இதுக்குள்ள ஆன்சர். சரிங்களா? இப்போ எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா 4 16. ஓகேவா? ஸோ ரெண்டுத்தையும் ஒரு பொதுவான வாய்ப்பாட்டில் வகுத்தோம் அப்படின்னா அதை வச்சு நம்ம கணக்கு போடலாம். மொத்தம் 2 வகையில் வந்து பார்த்தீங்கன்னா ஆன்சர் போடலாம். இந்த 4 எதால் பெருக்குனா 16 வரும்? 4ஆல் பெருக்குனா. அப்போ 7 நம்ம என்ன பண்ணோம்? 4ஆல் பெருக்கணும். பெருக்குனா 7 4 28. ஆன்சர் ஆப்ஷன் பி. அவ்வளோதான்பா. இது ஒரு மெத்தட். ஓகேவா? ஏன்னா இது 2ஆக பிரிச்சுக்கணும் அப்படின்னும் போது முதல் 2 விகிதம், அடுத்த 2 விகிதம். அப்போ இந்த முதல் விகிதம் 2வது விகிதம் எதால் பெருக்குனா வருதுன்னு பாருங்கள். 4ஆல் பெருக்கலாம். அப்போ இதையும் நம்ம 4ஆல் பெருக்கணும். இன்னொரு மெத்தட் அப்படின்னா 4:16 7:x. இந்த லாஸ்ட் நம்பர் லாஸ்ட்டோடும் சென்டர் நம்பரை சென்டரோடும் பெருக்கணும். அப்போ 4 × x 4x 16 × 7 16 × 7. இந்த 4 கீழே 9 இங்கே வந்துச்சு அப்படின்னா 1 4 4 நன்னாங்க பெறார் 4 28. ஓகே, இப்படியும் போடலாம். 2 மெத்தட் இருக்குது, எது ஒன்றா யூஸ் பண்ணிக்கோங்க, இப்படி போடலாம். ஓகேவா? ஸோ விகித சமம் கேட்டாங்க அப்படின்னா இந்த மெத்தடில் போடுறது தான் கரெக்டான மெத்தட். ஓகேவா? அடுத்து பாருங்கள். இதுவும் அதே விகித சமத்தில் ஒரு அங்கே வந்து 2 விகிதங்கள் கொடுத்துட்டாங்க. இங்கே 3 விகிதங்கள் கொடுத்துருக்காங்க. அதாவது y/36 அப்படின்னு ஒரு விகிதம் ஈக்குவல் டு 2:x அப்படின்னு ஒரு விகிதம் ஈக்குவல் டு 8:12. அப்படின்னா என்னன்னா இதனுடைய விகிதங்கள் சமமாக இருக்குன்னு சொல்கிறாங்க. அதான் ஈக்குவல் டு கொடுத்துருக்காங்க. அப்போ ஈக்குவல் டு கொடுத்தா என்னதும் விகிதம் வந்து சமமாக இருக்குது. அப்போது நம்ம விகிதத்துடைய பொது வடிவத்தை கண்டுபிடிக்கணும். இங்கே பாருங்கள், y/3x இருக்குது, இங்கே 2:x இருக்குது. அப்போ இங்கே ஒய்யுடைய வேல்யூ தெரிஞ்சால் தான் இதனுடைய விகிதம் என்னன்னு தெரியும். இங்கே எக்ஸோடைய வேல்யூ தெரிஞ்சால் இதனுடைய விகிதம் என்ன தெரியும். ஆனால் இங்கே பாருங்கள் 2 வேல்யூ இருக்குது. அப்போ இது 2 மேலும் சுருக்க முடியுதான்னு பார்க்கணும். 8 12 4 போடலாமா? 4 8 3 4 12. அப்போ என்னுடைய பொது விகிதம் வந்து 2:3. அப்போ எல்லாமே என்ன வரணும்? விகித சமம்னா இதுவும் இதனுடைய விகிதமும் 2:3 இருக்கணும், இதனுடைய விகிதமும் 2:3 இருக்கணும்.
ஓகேவா? இங்கே பாருங்கள் 2க்கு நேரம் 2 இருக்குது. அப்போ எக்ஸுக்கு நேரம் என்ன வரணும் 3. அப்போ எக்ஸுடைய வேல்யூ 3. ஓகே, அடுத்து பாருங்கள் இங்கே 2:3. ஓகேவா? இப்போ 3 இங்கே 36 இருக்குது. அப்போ 36 3ஆல் வகுத்தோம் அப்படின்னா 3 12 36. அப்போ இந்த 2 12 பெருக்குனா ஈர் 12 24. அப்போ இஸ் ஈக்குவல் டு ஈர் 12 24. அப்போ அவங்க என்ன கேட்குறாங்க எக்ஸு ஒய். அப்போ எக்ஸோட வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா 3, ஒய்யோட வேல்யூ வந்து 24. அப்போ 3 கம் 24 தான் ஆன்சர். ஆன்சர் ஆப்ஷன் பி. ஓகேவா? ஸோ அப்போ என்னன்னா இந்த மாதிரி வந்து ரேஷியோ விகித சமம் கொடுக்குறாங்க அப்படின்னா ஒரு பொதுவான விகிதத்தை எடுத்துக்கணும். ஓகே, அந்த விகிதத்துக்கு எல்லாத்தையும் நம்ம கன்வெர்ட் பண்ண வேண்டிய ஆன்சர் வந்துடும். சரிங்களா? ஸோ அப்போ இதனுடைய பொது வடிவமைப்பு பார்த்தீங்கன்னா 24:36 ஈக்குவல் டு 2:3 ஈக்குவல் டு 8:12. ஓகேவா? இப்போ இதை சுருக்கி பாருங்கள். இது ரெண்டுத்தையும் வந்து 12 படிச்சுன்னா ஈர் 12 மூ 12 2:3 வந்துச்சுங்களா? ஈக்குவல் டு ஆல்ரெடி இது 2:3 தான் இருக்குது. ஈக்குவல் டு இங்கே இதை அடித்தோம் அப்படின்னா ஈர் 4 8 3 4 12. அப்போ 2:3. அப்போ பாருங்க இதான் விகித சமம். அப்போ எல்லா எண்களுடைய விகிதங்கள் சமமாக இருக்கும். இதுக்கு பேர் தான் விகித சமம். அப்போ இந்த விகித சமம் வரா மாதிரி வேல்யூ வரணும் அப்படின்னா எக்ஸுக்கு நம்ம ஒய்க்கு 24, எக்ஸுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 3 போட தான் வரும். ஓகேவா? அவ்வளோதான்பா. அடுத்தது இங்கே பாருங்க 100:10 ஈக்குவல் டு x:1/100. ஓகேவா? ஸோ இதை வச்சு நம்ம இந்த கணக்கை வந்து போடலாம். இங்கே பாருங்க 100 இல்லை 1000. 1000:10 x:1/1000. ஓகே, நான் சொல்லியிருக்கேன் லாஸ்ட்டோட பெருக்கணும், சென்டரோட பெருக்கணும்னு சொன்னோம் பார்த்தீங்களா? அப்போ நான் வரும் இங்கே சென்டரோட பெருக்குன்னா 1000 × 1/1000 ஈக்குவல் டு x × 10. ஓகேவா? இப்போ என்ன ஆகிடும், இந்த 1000க்கு இந்த 1000 அடிபட்டுரும். அப்போது இந்த 10 இங்கே வந்துச்சு அப்படின்னா x = 1/10. அப்போ எக்ஸ் வேல்யூ என்னது 1/10. ஆன்சர் ஆப்ஷன் பி. அவ்வளோதான். ஓகேங்களா? ஓகே, இப்போ நம்ம அந்த கணக்கு பார்க்கலாம், ஈஸியாக இருக்கும். இது முன்னாடி வச்சுட்டு இருக்கும் பொழுது அப்போ 3x + 4y = 4x + 6y ஈக்குவல் டு 23:32 எனில் x y மதிப்பு காண்க. அதாவது அப்போ என்ன பண்ண அப்படின்னா இந்த லாஸ்ட்டோட பெருக்குங்க, இந்த சென்டரோட பெருக்குங்க, ரெண்டுத்தோட ஈஸ்ட் தானே. அப்போ 32 × 3x + 4y ஈக்குவல் டு 22 × 4x + 6y. பாருங்கள் 32 3 போட்டான வரும் 3 9 96x ப்ளஸ் 4 3 12 120 4 2 8 120 128 வருமா? ஈக்குவல் டு இப்போ 22 × 4 போட்டால் 84x ப்ளஸ் 6னா 12 132y. இப்போ என்ன பண்ணலாம், எக்ஸ் இந்த பக்கம் கொண்டு வரலாம், ஒய் இந்த பக்கம் கொண்டு போனோம் அப்படின்னா அப்போ 96x - 88x ஈக்குவல் டு இங்கே ஒய் வரும்பா 132y - 128y. அப்படின்னா நமக்கு எக்ஸ் கழிச்சோம் அப்படின்னா 88 96 8 பர்சன்ட் இதில் ஒரு 6 2 8 8x ஈக்குவல் டு இங்கே பாருங்கள் 4y. அப்போ நம்ம எக்ஸ் அப்படின்னும் போது பார்த்தீங்கன்னா ஒய் இங்கே வந்துடும், இந்த 8க்கு ஆகிடும். அப்போது x/y ஈக்குவல் டு 4/8. இதை சுருக்கலாமா? 1 4 ஈ 4 8. அப்போது x/y ஈக்குவல் டு 1:2 இருக்கா பாருங்க, இருக்கு. ஆன்சர் ஆப்ஷன் ஏப்பா. ஓகேவா? அடுத்த கணக்கு பார்க்கலாமா? அடுத்து பாருங்க, இந்த கணக்கு செல்வனிடம் ரூபாய் 900 உள்ளது. அதனை மணிமொழி மற்றும் பாரதிக்கு இடையில் 3:2 என்ற விதத்தில் பகிர்ந்தளிக்கிறார் எனில் பாரதிக்கு கிடைக்கும் தொகை எவ்வளவு? ஓகே, செல்வன் அவர்கிட்ட எவ்வளோ இருக்குது 9000 ரூபாய், சரி 900 ரூபாய் இருக்குது. அதை மணிமொழிக்கும் பாரதிக்கும், மணிமொழிக்கு வந்து 3 பங்கும் பாரதிக்கு 2 பங்கும் தர்றாரு. அப்போ மொத்தம் எத்தனை பங்கு? அப்போது 900 ரூபாவை ஓகே மணிமொழி பாரதி, மணிமொழிக்கு வந்து 3 பங்கு, பாரதிக்கு வந்து 2 பங்கு தராரு. அப்போ 2 3 சேர்த்தா மொத்தம் எவ்வளோ பங்கு? 5 பங்கு. அப்போ 5ஆல் வகுத்துனா ஒரு பங்கு என்னத்தை கிடச்சிருமா? 5 பங்குன்றது 900 அப்படின்னா ஒரு பங்கு என்ன வரும்? அப்போ 1 5 5, இங்கே 1 5 5 மீதி 4 8 5 40 0. அப்போ ஒரு பங்குன்றது எவ்வளோ? 180. அப்போ மணிமொழிக்கு எவ்வளோ கிடைக்கும்? 3 பங்கு. அப்போது 3 × 180 போட்டால்
3 24 54 540. இது 2 × 180 போட்டோம் அப்படின்னா 2 16 36 360. அவங்க என்ன கேட்குறாங்க, பாரதிக்கு கிடைக்கும் தொகை. பாரதிக்கு எவ்வளோ கிடைக்குது? 360 ரூபா கிடைக்குது. அப்போ ஆன்சர் ஆப்ஷன் பிப்பா. அவ்வளோதான். ஓகே, இதுமாரி கொடுக்குறாங்க அப்படின்னா இது நம்ம போன டைப்லேயே வந்து பார்த்தீங்கன்னா இன்ட்ரோடக்ஷன்லேயே இந்த மாதிரியான ஒரு கணக்கை வந்து போட்டிருப்பேன். ஓகேவா? ஒரு தொகையை 2 பேருக்கு சமமாக பிரிச்சுறாங்க. நான் கூட சொன்ன பார்த்தீங்கன்னா ஜகா சாருக்கும் ராம் சாருக்கும் பிரித்து தராங்க. அந்த கணக்கு வச்சு போட்டலாம். அடுத்து பாருங்க, ஒரு வினாடி வினா போட்டியில் ரமேஷ் மற்றும் சுரேஷ் வழங்கிய சரியான விடைகளின் எண்ணிக்கை விகிதம் 8:9. அப்போட்டியில் அவர்கள் மொத்தமாக 85 புள்ளிகள் பெற்றனர் எனில் சுரேஷ் பெற்ற புள்ளிகள் எத்தனை? ஒரு வினாடி வினா போட்டிப்பா. ரமேஷும் சுரேஷும் வந்து கலந்துக்கிறாங்க. ஓகேவா? 2 பேர், ரமேஷ் சுரேஷ் 8:9. ஓகேவா? இதில் பார்த்தீங்கன்னா ரமேஷ் மற்றும் சுரேஷ் வழங்கி சரியான விடை எண்ணிக்கை 8:9. அப்போட்டியில் அவர்கள் மொத்தமாக எவ்வளோ புள்ளி பெறாங்க? 85. அப்போ மொத்தமாக 85 புள்ளி. அந்த 85 புள்ளியில் எப்படி பிரிச்சுக்கிறாங்கன்னா 8:9. அப்போது இதில் ரமேஷ் வந்து 8 பங்கு புள்ளியும் சுரேஷ் வந்து பார்த்தோன்னா 9 பங்கு புள்ளியும் பெறாரு. மொத்த பங்கு எவ்வளோ? 8 9 கூட்டினா 17. மொத்த புள்ளி எவ்வளோ? 85. அப்போ 85ல் மொத்த பங்கை வகுத்தோம் அப்படின்னா ஒரு பங்கு கிடைச்சிருமா? 35 5 5பா. அப்போது ஒரு பங்குன்றது எவ்வளோ புள்ளி? 5 புள்ளி. அவங்க யார் கேட்குறாங்க? சுரேஷ் பெற்ற புள்ளிகள். சுரேஷ் இவன் தான் சுரேஷ். அப்போ சுரேஷ் வந்து பார்த்தீங்கன்னா 1 புள்ளி 5னா 9 புள்ளி வரும், 9 5 45. அப்போ இவங்க வரும் 8 5 40. அப்போ சுரேஷ் பெற்ற புள்ளிகள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 45. ஆன்சர் ஆப்ஷன் சிப்பா. இதுவே ரமேஷ் கேட்டாங்க அப்படின்னா 5, சரி 40. ஓகேவா? சரி, என்ன பார்த்தீங்கன்னா ரமேஷை விட சுரேஷ் எவ்வளோ புள்ளி அதிகமாக பெற்றாருன்னு கேட்பாங்க. அப்போ என்ன பண்ணுவோம்? 45லேருந்து 40 கழிச்சா மீதி 5. ஓகே, ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து பாருங்க, ரம்யா ஒவ்வொரு மாதமும் 28,296 சம்பாதிக்கிறார். அதனை 4:1:3 என்ற விகிதத்தில் முறையே 28,296 இவ்வளோ வந்து பார்த்தா ரம்யான்றவங்க வந்து சம்பாதிக்கிறாங்க. ஓகேவா? இது என்ன பண்ணனா 3ஆ பிரிக்கிறாங்க இந்த அமௌண்ட்டை. ஓகேவா? அதாவது ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா கல்வி எஜுகேஷனுக்கு, ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா சேவிங்ஸுக்கு, இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா அதர் எக்ஸ்பெண்டிச்சர். இதில் வந்து பார்த்தீங்கன்னா 4 பங்கு கல்விக்கும், 1 பங்கு சேவிங்க்கும், 3 பங்கு அதர் எக்ஸ்பெண்டிச்சர் செலவு பண்ணுறாரு. அப்போ மொத்தம் எத்தனை பங்கு? 8 பங்கு. அப்போ இந்த 8 பங்குன்றது தான் 28,296. அப்போ ஒரு பங்கு என்ன பண்ணலாம்? 8ஆல் வகுத்தா கிடச்சிருமா? அப்போ 1 8 8, இங்கே 3 24, மீதி 4, 8 40, மீதி 2, ஜஸ்ட் தான் 29. 29 அப்படின்னும்போது 3 24, மீதி 4, மீதி 24, மீதி 5, 7 56. அப்போ 3537 இருக்கா பாருங்க. இது ஆன்சர் ஆப்ஷன் சி, டிப்பா. 3537. அவ்வளோதான். ஓகேவா? ஸோ அப்போ என்ன பண்ணிக்காங்கன்னா ரம்யான்றவங்க வந்து 28,296 ரூபாய் சம்பாதிக்கிறாங்க. அதை வந்து 3 பங்காக பிரிச்சுக்கிறாங்க. எஜுகேஷனுக்கும், சேமிப்புக்கும், அதர் எக்ஸ்பெண்டிச்சருக்கும். ஓகேவா? ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா எஜுகேஷன் 4 பங்கு. அவங்க என்ன கேட்குறாங்க? சேமிப்பு கேட்குறாங்க. அப்போ சேமிப்புன்னும் போது 1 பங்கு தான் சேமிக்கிறாங்க. அப்போ மொத்தமாக எவ்வளோ பங்காக பிரிக்கிறாங்க? 8 பங்காக பிரித்து அந்த 8 பங்கில் 4 பங்கு எஜுகேஷனுக்கு, 1 பங்கு வந்து சேவிங்க்கு, மீதி 3 பங்கு எக்ஸ்பெண்டிச்சர். அப்போ 8 பங்காக பிரித்தோம் அப்படின்னா 1 பங்குன்னு கிடைச்சோமா? அப்போ மொத்த தொகை வந்து பார்த்தீங்கன்னா 28,296 ரூபா இருந்தாலும் அதை நம்ம 8ஆல் வகுத்தோம் அப்படின்னா 1 பங்கு எவ்வளோன்றதை நம்ம ஈஸியாக தெரிஞ்சுக்கலாம். ஓகே, அப்போ 1 பங்கு எவ்வளோ? 3537. ஓகேங்களா? அவ்வளோதான். அடுத்த கணக்கு பார்க்கலாம். இது பாருங்க, ஒருவர் தன்னுடைய 4 நண்பர்கள், அதாவது ஏ, பி, சி மற்றும் டி ஆகியோருக்கு தனது பேனாக்களை 1/3, 1/4, 1/5, 1/6 அப்படின்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா பிரிக்கிறாங்க. அப்படி பிரிக்கும்போது அதில் அவர் வைத்திருக்க வேண்டிய பேனாக்களின் குறைந்தபட்ச எண்ணிக்கைன்னு கேட்குறாங்க. அப்போ குறைந்தபட்ச எண்ணிக்கைனா அதாவது அவர் எவ்வளோ பேனா வச்சுருந்தார் அப்படின்னா தன்னுடைய 4 நண்பர்களுக்கு கீழ்கண்ட விகிதத்தில் பிரித்து கொடுத்துருப்பாரு. ஸோ இந்த மாதிரி கேட்குறாங்க அப்படிங்கும்போது நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து பகுதியை சமப்படுத்தினா தான் எவ்வளோ கொடுத்துருக்காங்க தெரியும். அப்போ பகுதியை சமப்படுத்தினா என்ன பண்ணுவோம்? எல்சிஎம் எடுப்போமா? அப்போ 3 4 5 6 3 நாள் போட்டோம் அப்படின்னா 1 3 3 4 5 3 6. அப்போ 4 எவ்வளோ போட்டோம் அப்படி 2 போட்டோம் அப்படின்னா 1 2 4 5 1 2 I 2 10 3 2 6 60.
இப்போ என்ன வரணும், எல்சிஎம் வந்து 60 வரணும். இப்போ 3 அதால பெருக்கணும் 60 வரும், 20 அப்போ மேலே 20 பெருக்கணும் அப்படின்னா 20 இஸ்ட்டு அடுத்து 4 வந்து பார்த்தோன்னா 4 16 வருது, 15 வருது. 4 5 60. அப்போ மேலே என்ன பண்ணோம், 5 பெருக்கணும், அப்போ 15 ஈஸ்ட்டு 5 வந்து பார்த்தா 12 வருது, மேலேயும் 12 பெருக்கணும் அப்படின்னா 12 12 ஈஸ்ட்டு 6 10 பெருக்குனா 60, மேலே 1 10 பெருக்குனா 10. ஓகேவா? ஸோ பாருங்கள் மொத்தம் எத்தனை, அப்போது முதல் ஏன்றவருக்கு வந்து பார்த்தா 20 பேனாவும், பின்றவருக்கு வந்து 15 பேனாவும், சின்றவருக்கு வந்து 12 பேனாவும், டின்றவருக்கு வந்து 10 பேனாவும் கொடுத்துருப்பாரு. ஓகே, அப்போது அவங்க என்ன கேட்குறாங்க, அவர் வைத்திருக்க வேண்டிய குறைந்தபட்ச பேனாக்கள். அப்போ குறைந்தபட்சம் என்னது, இந்த அமௌண்ட் வந்து வச்சுருக்கணும். அப்போது 20 + 15 + 12 + 10 20 30 40 45 50 57. அவன் மொத்தம் 57 பேனா வச்சுருந்தா தான் என்ன பண்ண முடியும், இந்த ஏபிசிடி அப்படின்ற 3 நபர்களுக்கு இந்த அமௌண்ட்டு, அதை இந்த விகிதத்தில் வந்து பார்த்தீங்கன்னா அமௌண்ட்டை பிரித்து கொடுக்க முடியும். சரிங்களா? ஓகே, ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்தது அவ்வளோதான்பா. ஸோ இது வந்து ஹோம்ஒர்க் சம் தான். ஸோ உங்களுக்கான 3 ஹோம்ஒர்க் சம் வந்து கொடுத்துருக்கேன். ஓகே, ஆன்சர் என்னது கீழே கமெண்ட்டில் தெரியப்படுத்துங்க. அதாவது ஏன் ஹோம்ஒர்க் சம் நம்ம வந்து பார்த்தா ரிப்பீட்டாக கொடுக்குறோம் அப்படின்னா, நான் மட்டுமே கணக்கு போடும்போது வந்து பார்த்தீங்கன்னா சில கணக்குலாம் ஈஸியாக தெரியாமல் இருக்கும். இவ்வளோ சூப்பராக இருக்கே, இவ்வளோ சிம்பிளாக இருக்கேன்னு சொல்லிட்டு. நாம வீட்டில் உட்காந்து அதுக்கு நேரம் எடுத்து ஒதுக்கி பார்க்கும்போது தான் இதுக்குள்ள இருக்கக்கூடிய ட்விஸ்ட்டு நம்ம வந்து தெரிஞ்சுக்க முடியும். சரிங்களா? ஸோ அதான் அந்த ஹோம்ஒர்க் சம் வந்து பார்த்தீங்கன்னா 4த்துக்கும் ஆன்சர் கீழே கமெண்ட்டில் தெரியப்படுத்துங்க. நம்மளுடைய டாப்பிக்கே சிலராம் சேனல் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, அது இந்த வீடியோஸ் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸாமுக்குள்ளே மொத்தம் முடிக்க போகிறோம். இந்த பிளேலிஸ்ட்டை பார்த்து இதுக்கு முன்னாடி போட்ட வீடியோஸை பார்க்க நினைக்கிறேன், பார்த்துக்கோங்க. நம்முடைய அஃபிஷியல் டெலிகிராம் சேனல் லிங்க் நான் கீழே கொடுத்துருக்கேன், அதையும் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? தேங்க்யூ. ஸோ இந்த ஹோம்ஒர்க் சம்க்கு ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து உங்களுக்கு நெக்ஸ்ட் வீடியோவில் தரேன். ஓகேங்களா? தேங்க்யூ.